ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோடு 187 நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ரெங்கா, ஜிகா அண்ட் ரூயிகா 3 பேர்த்தையும் காட்டுறாங்க. இவங்க 3 பேருமே சேர்ந்து ஒரு டீம்னு கன்சிடர் பண்ணிக்குவாங்க. இவங்கள வந்து ஜானின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டெலஸ்கோப் வியூவில் பார்க்குற மாதிரி ஒரு பெரிய கேஸில் பார்ப்பானுங்க. ஜிகா இருந்துட்டு அவங்க அண்ணங்கிட்ட இதுதான் அந்த லேண்ட் ஆஃப் கிரீன்ஸா அப்படின்னு சொல்லி கேட்பான். ரூயிகா இது சின்னதாக தான் இருக்கு, இருந்தாலுமே நம்ம படிப்படியாக தானே போகணும் அப்படின்பா. ரெங்கா, நான் ஆல்ரெடி இந்த லேண்டோட பப்ளிக் அஃபீஷியல்ஸை பாதி பேர்த்த வாங்கிட்டேன். நம்ம ஜஸ்ட் ஒரு சிக்னல் கொடுத்தா போதும், எல்லாமே மாறிடும். இன்னையோட முடிவில் நம்ம தான் இந்த லேண்டுக்கு ஃபியூடல் லார்ட்ஸ் அப்படின்பா. ஃபியூடல் லார்டா, நல்லா இருக்கே அப்படின்பானுங்க. ஓப்பன் ஃபார் பிசினஸ் த லீஃப் மூவிங் சர்வீஸ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. சுனாடி இந்த ஒரு மிஷனுக்கு யாரை தாட்டலான்னு சொல்லிட்டு காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. என்னதான் பார்த்தாலும் டீம் லீடரா போடுற அளவுக்கு தகுதியான ஆட்கள் இல்லையேன்ட்டு ஹினாட்டா, நருட்டோ அண்ட் சோஜியோட டீமை பத்தி சொல்லுவாங்க. வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தானே போறாங்க, அதுக்கெல்லாம் அவ்வளோ ஒரி பண்ணாதீங்க அப்படின்றாங்க ஷீஜுனே. லேண்ட் ஆஃப் கிரீன்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சின்ன நேஷன். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சுனாடேக்கு அழகான மெமரிஸ்ங்கிறதுக்கு அதே மாதிரி அந்த ஃபியூடல் லார்டுக்கு நான் கொஞ்சம் கடமைப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒரு பெரிய கேம்லிங்ல தோத்துருப்பாங்க. அந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா சுனாடேயோட டெப்டை வந்து அவர் தான் கட்டியிருப்பாரு. அதுக்காக தான் சுனாடே வந்து இவ்வளவு எஃபர்ட் போட்டு பார்ப்பாங்க. அந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் அங்க ஒரு குட்டி பிரின்சஸ் இருக்காங்க. அவங்களுக்கு 2 பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க. 2 பேருமே அழகா இருப்பானுங்க. 2 பேருமே என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டு பயங்கரமா சண்டை போடுவானுங்க அப்படின்பாங்க. இன்னத்துக்கு பெரிய ஆளா இருப்பாங்க அப்படின்பாங்க. அந்த வியாபாரிகள் கூட்டத்தை காட்டுவாங்க. இந்த கூட்டத்துல ஒருத்தர் நம்ம சீக்கிரமாவே பார்டரை தாண்டிடுவோம் அப்படின்பா. நம்ம இதுதான் இதை லாஸ்டா பார்க்க போறது அப்படின்பா இன்னொருத்தன். நருட்டோ செம்ம எக்ஸைட்மெண்டோட மிஷின் கிடைச்சிச்சுடா அப்படின்ட்டு வேகமா வருவான். நருட்டோவை ஸ்லோவா போக சொல்லுவா ஹினாட்டா, இவ்வளவு வேகமா போகாதேன்னு. நம்மனால எனக்கு மிஷினே கொடுக்கல, எல்லாரும் அவன் அட்வென்ச்சரை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டான், எனக்கான ஸ்டோரி வேணும் அப்படின்ட்டு தான் போவான். ஜோஜி, டே இது நம்ம வியாபாரிகளுக்கு வெறும் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தாண்டா போறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நான் ஒரு 1000 ரவுடி பசங்களை அடிச்சு போட்டான்னு சொல்லிக்க வேண்டியதான் அப்படின்பா. இதை கேட்ட சோஜிக்கு மனசே இருக்காது. நருட்டோ, ஹினாட்டா அண்ட் சோஜி பாத்தீங்கன்னா அந்த மெர்ச்சன்ட்ஸை கண்டுபிடிச்சிருவாங்க. திடீர்னு வந்து குறுக்கால் நிக்கிறாங்களேன்னு ரொம்பவுமே பயப்படுவாங்க. நீங்க யாருன்னு கேட்கும் போது நீங்க லேண்ட் ஆஃப் கிரீன்ஸை சேர்ந்த மெர்ச்சன்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. ஆமான்பாங்க. அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்க எந்த கவலையுமே பட வேண்டாம், உங்களுக்கு எஸ்கார்ட் பண்றதுக்கு நாங்க வந்துட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். எங்க இருந்துன்னு கேட்கும் போது ஹெட்பேண்டை பாருங்க, நாங்க லீஃப் வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கோம் அப்படின்பா. இதுக்கப்புறமா நருட்டோ செல்ஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இது என்னோட ஃப்ரெண்ட் ஹினாட்டா அப்படின்பா. சோஜி அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குவான். இதுக்கப்புறமா ஹினாட்டா வந்துட்டு எங்களோட ஒக்காகிய ஒரு பொருளை கொடுத்து விட்டாங்க, அந்த ஒரு விஷயத்தை காமிச்ச உடனே நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்குவீங்கன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு ஒரு பேக் எடுப்பா. அந்த பேக்கை மோமிஜி டக்குன்னு புடுங்கிட்டு போயிருவா. இவங்க சொல்றது உண்மைதான், இவங்க லீஃப் வில்லேஜை சேர்ந்தவங்க தான் அப்படின்பா. அதுல ஒரு துணி இருக்கும், அதுல லீஃப் வில்லேஜ் மூவிங் சர்வீஸ்னு இருக்கும். வண்டி தள்ளுறக்கு விட்டாங்களாங்கிற மாதிரி நருட்டோக்கு காண்டு இருக்கும். எல்லாமே சிரிப்பாங்க. இந்த கிளவி பண்றதை புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்பா. இதுக்கப்புறமா இந்த பர்சனோட நேம கிக்குசுகே அப்படின்பாரு. அதே மாதிரி அவருக்கு பக்கத்துல இருக்க ஒரு பேர் பாத்தீங்கன்னா யூரினோஷின். அப்புறம் பின்னாடி இருக்கவங்க இவங்க பேரு ஷூன் அப்படின்பாரு. அப்புறம் என் பேரு மோமிஜி, எங்களுக்கு வண்டி தள்ளுறக்கு ஆள் வேணும் அப்படின்பா. நருட்டோக்கு கொஞ்சம் காண்டாதான் இருக்கும். இதுக்கப்புறம் தள்ளிட்டு போவாங்க. சோஜி பாத்தீங்கன்னா சாப்பிட்டே தள்ளிட்டு போவான். நீ என்ன இவ்வளோ சாப்பிட்டே இருக்க அப்படின்ட்டு எஃப்னு சொல்ல வருவா. ஃபேட்டுன்னு சொல்லிடுவாளோன்னு ரொம்பவுமே காண்டாவான். நீ ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட இருக்க அப்படின்பா மோமிஜி. பயங்கர ஹாப்பி அவன் சோஜி. இதுக்கப்புறம் அவன் சாப்பிட்டு இருக்க சிப்ஸ் பாக்கெட்டை கொடுத்து இதை நீ சாப்பிட்டு ஸ்ட்ரென்த் ஆகலாம் அப்படின்ட்டு அந்த வண்டியை பயங்கர வேகமா தள்ளிட்டு போயிடுவான். நருட்டோ வந்துட்டு என்னடா இப்படி போறான்னு பார்ப்பான். வாய் பேசதை நிறுத்திட்டு வேலை செய்யலாமே அப்படின்பா ஷூன். இப்படி வண்டி தள்ளுறதெல்லாம் ஒன்றும் எங்களோட வேலை கிடையாது, கம்ப்ளைண்ட் பண்றதை விட்டுட்டு நீயும் வந்து தள்ளலாம்ல அப்படின்பா நருட்டோ. கிக்குசுகே அண்ட் யூரினோஷின் 2 பேருமே பாத்தீங்கன்னா அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவனால தள்ள முடியாதுபாங்க. நருட்டோ சேடா ஃபீல் பண்ணுவான். என்ன பத்தில ஃபீல் பண்ணாதடா, வீக் அப்படின்றவா. யாரை பார்த்து பலவீனமானவன்னு சொன்னேன்ட்டு நருட்டோ பாத்தீங்கன்னா அந்த வண்டியை பயங்கர வேகமா தள்ளிட்டு போயிடுவான். ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்பவுமே ரெஸ்ட் எடுப்பாங்க. நருட்டோனால சுத்தமாவே முடியாது, நீ ஓவரா புஷ் பண்ணிட்டு அப்படின்பா ஹினாட்டா. ஷூன் இப்படி நடந்துகிட்டதுக்கு மன்னிப்பு கேட்பாங்க. நருட்டோ வாட்டர் பாட்டிலையும் சரி அவரோட வாட்டர் பாட்டிலையும் சரி தண்ணி தீந்து போயிடும். மோமிஜி தான் கொடுப்பா. உனக்கு எப்படி கிடைச்சுன்னு கேட்கும்போது எங்க பாட்டியோட டெக்னிக் அப்படின்பா. பாத்தீங்கன்னா டோசிங்கிற டூலை வச்சு பாத்தீங்கன்னா இந்த தண்ணியை வந்து இருக்க இடத்த வந்து இந்த ஒரு டூல்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகிறது மூலமா கண்டுபிடிக்கலாம் அப்படின்பாங்க. தண்ணி குடிக்கவே டேஸ்டா இருக்குன்ட்டு கிக்குசுகே கிட்ட கொடுப்பான். ஷூன் கிட்ட தண்ணி வேணுமான்னு கேட்கும்போது வேணான்றுவா. அதுக்கப்புறமா அதை குடிச்சிட்டு இது லேண்ட் ஆஃப் கிரீன்ஸ்ல இருக்க அளவுக்கு டேஸ்டா இல்லை அப்படின்பாரு. அந்த அளவுக்கு லேண்ட் ஆஃப் கிரீன்ஸ் அவ்வளவு பெரிய இடமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இல்ல அது ஸ்மால் வில்லேஜ் தான், ஆனா இந்த உலகத்திலேயே சொர்க்கம்னு ஒண்ணு இருந்தா
அது அந்த லேண்ட் ஆஃப் கிரீன்ஸா தான் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு பில்டப்பா சொல்லுவாங்க. அவ்வளோ பயங்கரமான லேண்டுன்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு வெளியே இருந்து ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. யூரி வாயவே திறக்க மாட்டான். ஷூன் இருந்துட்டு எங்களை எல்லாருமே டார்கெட் பண்ணிட்டாங்க, நாங்க அதுக்கு ப்ரிப்பேர் ஆகல அப்படின்பா. எந்த வகையிலேயும் நருட்டோ கேட்கும் போது பீப்புள்ஸ் எல்லாருமே சந்தோஷமாவும் வார்ம் ஹார்ட்டடாவும் வாழ்றாங்க அப்படிங்கிற விஷயம் கேட்க நல்லா தான் இருக்கும். லேண்ட் ஆஃப் கிரீன்ஸ்ல பீப்புள்ஸ் எல்லாமே அப்படி வாழ்ந்து பழகியே எல்லாருமே சாஃப்ட் ஆயிட்டாங்க. அதனால எந்த ஒரு பர்சன் அட்டாக் பண்ணாலும் கவுண்டர் அட்டாக் கொடுக்க முடியல. ஒருத்தனை நம்பினதே பெரிய பிரச்சனையா போயிடுச்சு அப்படின்பாங்க. கிளவி இருந்துட்டு அப்பெல்லாம் தப்பா பேசாதேன்னு சொல்லுவாங்க. எதையுமே கேட்காம ஷூன் எந்திரிச்சு போயிடுவான். எதுக்காக இந்த ஆட்டிடியூட் காட்டுறான்னு சொல்லிட்டு உங்க கசின் தானே ஏதாவது பேசி புரிய வைக்கலாம்லங்கும் போது ரீசெண்ட் டைம்ல அவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, அதான் அப்படி இருக்கான் அப்படின்பாங்க. சரின்றவன் நருட்டோ. மோமிஜி ஒரு டைரக்ஷன்ல ஓடுவா, சோஜி தடுக்க போவான். அது என்னன்னு சொல்லி மோமிஜி கை காட்டும் போது ஒரு சர்டன் சைட்ல பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஃபயர் ஆன மாதிரி இருக்கும். சோஜி நருட்டோவை கூப்பிடுவான். லேண்ட் ஆஃப் கிரீன் சைட்ல இருந்து அந்த ஸ்மோக் வருது, முன்னாடி போய் நான் என்னாச்சுன்னு பாக்குறேன், நீங்க வண்டியை தள்ளிட்டு வாங்க அப்படின்ட்டு போயிருவான் நருட்டோ. இங்க பார்த்தது யார்கிட்டையும் சொல்லாத சீக்கிரட்டா வச்சுக்கன்பா மோமிஜி கிட்ட சோஜி. ஹினாட்டா சோஜி கிட்ட நருட்டோவை பத்தி கேட்கும் போது பாத்ரூம் போயிட்டான் அப்படின்னு சமாளிப்பான். திரும்ப வண்டி எல்லாம் தள்ளிட்டு போவாங்க. சிப்ஸ் பாக்கெட் தீந்து போயிடும். மோமிஜி கிட்ட சிப்ஸ் பாக்கெட்டை காமிச்சு கொடுக்காம நீ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தேன்னு சொல்லி அந்த விஷயத்த போட்டு வாங்குற மாதிரி வாங்கிடுவாங்க. இந்த பாயிண்ட்ல கிகுசுகே அண்ட் யூரி ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா லார்ட் ஷூன் அப்படின்பாங்க. நருட்டோ இந்த லேண்ட் ஆஃப் கிரீன்ஸோட மேப் வச்சு பார்த்துட்டு இருப்பான். திடீர்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஷூரிகன்ஸ் அட்டாக் பண்ணும். ஒரு புதற்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவான். யாரா நீங்கன்னு பயங்கரமா ஷவுட் பண்ணுவான். இந்த பாயிண்ட்ல நருட்டோக்கு சண்டை போடணுங்க விருப்பமே இருக்காது. இவனுக்கு தான் பாத்தீங்கன்னா ரொம்ப வம்பிழுப்பானுங்க. சிம்பிளா சொல்லணும்னா நாங்க போற வழியில நீதான் குறுக்கால வந்துட்ட, அதுக்காகவே நீ சாக போறேன்ட்டு குனாயில பேப்பர் பாம்பை கட்டி விட்டு அட்டாக் பண்ணுவானுங்க. நருட்டோ அதுல இருந்து டாச் பண்ணி மேல போகும்போது ஷூரிகன்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா சப்ஸ்டிடியூஷன் ஜுட்சுவா இருக்கும். டேய் நான் மேல இருக்கேன்டான்ட்டு அட்டாக் பண்ணுவான். இந்த பாயிண்ட்ல க்ளோன்ஸ் பாத்தீங்கன்னா டிவைட் ஆகி ரெண்டு பேர்த்தையுமே அட்டாக் பண்ண போகும். இந்த பாயிண்ட்ல நருட்டோவோட க்ளோன்ஸ் தான் ஏகப்பட்டது டிஃபீட் ஆகும். இவனுங்க என்னடா அப்படி வெறித்தனமா சண்டை போடுறாங்கன்னு பேசிட்டு இருக்கும்போது ரெண்டே க்ளோன்ஸ் தான், கண்டிப்பா இதுல ஒருத்தன் தான் ரியல் ஒன்னா இருக்க முடியும்ட்டு ரெண்டு பேருமே ரெண்டு பக்கம் வந்துமே ஷூரிகன் எடுத்து அட்டாக் பண்ணுவாங்க. பார்த்தா ரெண்டுமே க்ளோனா இருக்கும், அவனுக்கு மேலேயே பட்டுரும். இந்த ஒரு பாயிண்ட்ல நருட்டோ இந்த விஷயத்த நான் சீக்கிரமா போய் அங்க சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு கிளம்பிடுவான். சோஜி கிட்ட பிரச்சனை சொல்லிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு ஹினாட்டான் சோஜி கிட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவான். சாதாரண மெர்ச்சன்ட்ஸ் எதுக்கு நிஞ்சாஸ் அட்டாக் பண்ண வரணுங்க மாதிரி பேசுவா. மெயினா பாத்தீங்கன்னா இந்த லேண்ட் ஆஃப் கிரீன்ஸ் பொறுத்த வரைக்கும் மெர்ச்சன்ட்ஸை ரொம்பவுமே வாமா தான் வெல்கம் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்கும் போது அதை பத்திலாம் எனக்கு தெரியாது, ஆனா நிஞ்சாஸ் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். பேசாம எல்லாத்தையுமே நம்மளே காலி பண்ணிடலாமாங்கும் போது அது ரொம்பவுமே ஆபத்து அப்படின்பா ஹினாட்டா. வயசானவங்க குழந்தைன்னு இருக்காங்களே அதனால. சோஜி இருந்துட்டு ஒருவேளை நம்மள அட்டாக் பண்ணாம அவங்க டார்கெட் வேற ஏதாவது இருந்தா நம்ம வேணா பார்த்து சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்பா. நல்ல பிளானா இருக்குன்ட்டு நருட்டோவும் இதை பத்தி சொல்லுவான். மோசமான சில பேர் நம்ம போற வழியில இருக்காங்க, அதனால பார்த்து சேஞ்ச் பண்றோம்னு சொல்லியிருப்பான். எல்லாமே ரொம்ப பயப்படுவாங்க, மோசமானவங்களா அப்படிங்கிற மாதிரி. சோஜி இருந்துட்டு அவங்க நம்மளை தேடி ஒன்றும் வரல, நம்ம வேற பாத்துல போனா நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஜானிங் டீம்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா ஃபியூடல் கிட்ட மொத்தமாவே இவ்வளவுதான் பணம் இருக்கான்னு பேசிட்டு அந்த பிரின்சஸ் எங்க அவ்வளவுதான் தூக்கணும் அப்படின்னு பேசுவான். ரெண்டு பேர்த்த ட்ராக் பண்ண தாட்டி விட்டேன், அவங்களையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில அவங்க எந்த டைரக்ஷன்ல போயிருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்பா ஜீகா. ரெங்கா இருந்துட்டு சூரியன் மறையக்குள்ள அவங்க வந்தாகணும், அதர் லேண்ட்ஸ்கே போயிருந்தாலும் ஃபோர்ஸா அவளை இழுத்துட்டு வரணும், இல்லைன்னா என்னோட ஜுட்சுவை யூஸ் பண்ணி இந்த மொத்த மலையையுமே எரிச்சிருவேன் அப்படின்பா. இதை எங்கிட்ட விட்டுருங்க அப்படின்பா ரோஹிகா. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா நான் சில பப்ளிக் அபிஷியல்ஸை விலை கொடுத்து வாங்கிட்டேன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அதுல ஒருத்தன் வந்துட்டு நீங்க கேட்ட மாதிரி இந்த வில்லேஜ்ல இருக்கிற கொலாபரேட்டர்ஸை கூட்டிட்டு வந்து ஹாலில் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அவங்கள நீங்க போய் பாத்துக்கங்கன்னு சொல்லிடுவான் ரோஹிகா அண்ட் ஜீகாவை. ரெங்கா நீங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி எனக்கு கொஞ்சம் தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை பத்தி கேட்பான். இங்க இருக்கிறதுல உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கன்னு சொல்லிடுவான். இந்த பாயிண்ட்ல இதுக்கு முன்னாடி இந்த ஃபியூடல் லார்ட பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா பேசுவான். அவர் வந்து ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டடா இருந்தாரு அப்படி இப்படின்னு. ரெங்கா அவனோட கட்டானாவை எடுத்துட்டு இதுக்கு முன்னாடியே உன்னோட மாஸ்டரை நீ ஏமாத்திருக்க, அந்த வகையில என்ன ஏமாத்த மாட்டேன்னு என்ன நிச்சயம், நீயும் சாஃப்ட் ஹார்ட்டட் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் போட்டு தள்ளிடுவான். அதே மாதிரி கீழே ஹால்ல அரேஞ்ச் ஆன எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடுவானுங்க. ஹினாட்டா யாராவது பின்னாடி வந்தா தெரியறதுக்காக வயசை பாத்தீங்கன்னா கட்டி விட்டுருப்பா. கிகுசுகே வந்துட்டு யுரினோஷினை யுரினோஜோ அப்படின்பா. அதே மாதிரி அவங்க நமக்கு பின்னாடி தான் வராங்க போல இருக்கு, இத்தனை கேரவனுக்கு நம்மளால அவ்வளவு ஈஸியா டிஃபெண்ட் பண்ண முடியாது, நான் போனா அவங்களை கொஞ்சம் ஸ்லோ பண்ணலாம்ல அப்படின்பா. லேடி ஹருணாவை காப்பாத்துறதுக்கு அப்படின்பா. இருந்தாலுமே யூரி இருந்துட்டு அவங்க கிட்ட யாருக்குமே தெரியாத மாதிரி ஒரு அன்னோன் ஜுட்சு இருக்குன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லும் போது அவங்களை டிஃபீட் பண்ண முடியலன்னு ஸ்லோ பண்றான் அப்படின்னு பேசுவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஷூன் வந்துட்டு கிளம்பி போக சொல்லிடுவா. ஓகே லார்ட் ஹருணோ அப்படின்ட்டு கிளம்பிடுவான். ஹினாட்டா நருட்டோ கிட்ட வந்துட்டு நான் ட்ராப் செட் பண்ணிட்டேன்னு சொல்லுவா. இவ்வளோலாம் கவலைப்படாத அப்படின்பா. இந்த பாயிண்ட்ல யூரி கிட்ட வந்துட்டு கிகுசுகே எங்கன்னு சொல்லி கேப்பா ஹினாட்டா. ஒரு சின்ன வேலையை போயிருக்கான்னு சொல்லும் போது யாராச்சும் இவ்வளோ பிரச்சனைகள் இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்பா நருட்டோ. ஓ எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்பா. என்னன்னு ஹினாட்டா கேட்கும் போது பாத்ரூம் போயிருப்பாரு அப்படின்பா. இதை கேட்ட ஹினாட்டாக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கும். நான் செத்தாலும் பரவாயில்ல, லேடி ஹருணோவை காப்பாத்தியே தீருவேன்ட்டு கிகுனோஜோ பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கும் போது ஷுரிகன் அட்டாக் பண்ணும். அதுல இருந்து டாச் பண்ணி ரூஹிகாவை அட்டாக் பண்ணுவான். கிகுசுகேங்கிறது பாத்தீங்கன்னா ஃபேக் நேம் தான், கிகுனோஜோ தான் பாத்தீங்கன்னா அவனோட ரியல் நேம். பாயிண்ட்
பாயிண்ட்ல அவ உங்க கூட தான் இருக்காளான்னு சொல்லிட்டு கேட்பான். இதுக்காக நாங்க நிஞ்சாஸ் ஹையர் பண்ணணும் அவசியம் இல்லை, இதை நானே சமாளிச்சுக்குவேன்ட்டு இது லேண்ட் ஆஃப் கிரீன்ஸை சேர்ந்த ஃப்ளவர் நிஞ்சா ஆர்ட் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கிக்குனோஜோ இருந்துட்டு ஃப்ளவர் ஷூரிகன், ஃப்ளையிங் ஃப்ளவர்ஸ், ஃபாலிங் ஃபோலியேஜ் அப்படிங்கிற ஜுட்ஸோ யூஸ் பண்ணுவான். ரூயிகா அவனோட டூல்ஸ் யூஸ் பண்ணி அதெல்லாம் தடுப்பான். அவ்வளோ ஈஸி அவனை விட்டுற மாட்டேன்ட்டு அவனை சுத்தி ஓடுவான். இந்த இடத்துல ஃப்ளவர் நிஞ்சா ஆர்ட் ரிலீஸ் மிரியட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிற ஜுட்ஸோ யூஸ் பண்ணுவான். அது பாம் மாதிரி வெடிக்கும். இதுக்கப்புறமா நிஞ்சா ஆர்ட் மிரர் ஃப்ளவர் வாட்டர் மூன் அப்படிங்கிற ஜுட்ஸோ யூஸ் பண்ணுவான். பூவுல பேப்பர் பாம் மாதிரியும். அப்புறம் இது கெஞ்சுட்ஸு அவ்வளோதானன்ட்டு கெஞ்சுட்ஸுவையும் ரிலீஸ் பண்ணிடுவான் ரூயிகா. கிக்குனோஜோ இந்தாடா கடைசி அடி ஃப்ளவர் நிஞ்சா ஆர்ட் ப்ளூம் மிரியட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிற அவனோட ஜுட்ஸோ யூஸ் பண்ணுவான். பயங்கரமா அந்த இடமே வெடிக்கும். அங்க இருக்க பறவையெல்லாம் பறந்து போகும். இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா கேரவன்ல போற எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க. ரூயிகாக்கு எந்த ஒரு அட்டாக்குமே நடந்திருக்காது. அவனை சுத்தி பாத்தீங்கன்னா வாட்டர் இருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்ன எதுவுமே பண்ணாதரா அப்படின்ட்டு வாட்டர் ஸ்டைல் லிக்விட் மெமரிங்கிற அவனோட ஜுட்ஸுவை யூஸ் பண்ணுவான். கிரவுண்ட்ல இருந்து வாட்டர் எவாபரேட் ஆகி தண்ணி மேல வர மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க.やぶからぼんに吸ったコラさやぶれたらぶれた持って吸ったコラさやぶれかぶれのやぶいさが